ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஃபங்க்ஷன் ஸ்டைல் வத்த குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறேங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. எனக்கு இது பக்கத்துல மெஸ் வச்சு ஒருத்தங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேட்டுக்கிட்ட ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேங்க. செம்ம டேஸ்டா இருந்ததுங்க. ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். நிறைய பேருக்கு செய்யறதுனாலும் இந்த மெத்தட்ல வத்த குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்பவே டேஸ்டா சூப்பரா வரும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஃபங்க்ஷன் ஸ்டைல் வத்த குழம்பு ரெசிபியை ரொம்பவே சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வத்த குழம்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு சுண்ட வத்தல் எடுத்திருக்கேன். காஞ்ச வத்தல் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் வத்தலை ஊற வச்சுக்கலாங்க. ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்ப வத்தலை நான் ஊற வச்சுட்டேன், இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. வத்த குழம்புல நிறைய பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. ஆனா தேங்காய் சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். நார்மலா ஹோட்டல்ல எல்லாம் வத்த குழம்பு நல்லா திக்கா வர்றதுக்காக கடலை மாவு கரைச்சு ஊத்துவாங்க. ஆனா இந்த மாதிரி தேங்காய் அரைச்சு குழம்பு வைங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். தக்காளியும் அரைச்சு சேர்க்கறனால குழம்பு நல்லா திக்காவும் நிறையாவும் கிடைக்கும். இருக்கட்டும். இப்ப நம்ம ஊற வச்சிருந்த சுண்ட வத்தல் பாத்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. நல்லா வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இருக்கட்டும். இப்ப குழம்பு செய்யறதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு அரைக்கை அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணிட்டு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாவை முழுசாவே சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வெங்காயம் லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி விடணும். பாருங்க, பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 2.5 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4ல இருந்து 5 பேருக்கு சரியா இருக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பொடி கரிஞ்சிடக்கூடாது. பாருங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். புளி உங்க புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவா அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜார் அலசி ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். மேல ஒரு கொத்து பச்சை கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் குழம்ப கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வரட்டும். பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் விட்டுருந்தேன். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சு பச்சை வாசம் எல்லாம் போயிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைமிங்ல நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சுண்ட வத்தலை வறுத்து சேர்க்கணும். தாளிப்பு கரண்டியில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சுண்ட வத்தலை சேர்த்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வத்தலை நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. எண்ணெயில வத்தல் நல்லா வறுபட்டுரும். பாருங்க, வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு. நான் சுண்ட வத்தல் சேர்த்திருக்கேன். நீங்க வேற எந்த வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி வடகம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப சுண்ட வத்தல் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம குழம்போடையே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதோடவே கடைசியா அரை டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சின்னதா 2 துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது லைட்டா மைல்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். நம்ம குழம்போட டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியா அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாங்க. பெருங்காய பொடி சேர்க்கிற வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 செகண்ட் மட்டும் அடுப்புல வச்சுக்கலாங்க. கமகமன்னு மணக்கிற மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஃபங்க்ஷன் ஸ்டைல் வத்த குழம்பு சூப்பரா ரெடிங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா இது ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வாட்டி இந்த குழம்ப வச்சிட்டீங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். பூண்டு வெங்காயம் எல்லாம் உங்க சௌரியம் போல நீங்க சேர்த்துக்கலாங்க. நிறைய சேர்த்தும் போது இன்னுமே டேஸ்டா இருக்கும். குழம்போட திக்னஸ் பாருங்க, கரெக்டா இருக்கு.
சுட சுட சாதத்தோட வத்த குழம்பு விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அல்டிமேட்டா இருக்கும். தொட்டுக்க எதுவுமே தேவைப்படாது, அப்பளம் மட்டும் வச்சாலே போதுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த ஃபங்க்ஷன் ஸ்டைல் வத்த குழம்பு ரெசிபியை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.